ஹலோ நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா புது வீடு நம்ம இன்றைக்கி கட்டுறோம். அந்த புது வீட்டுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேக்கில் மரம் எடுக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேங்கையில் எடுக்கிறோம். அந்த மரங்கள் வந்து கரையான் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதை அடித்தா கரையான் பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோரு பாலிஷ் போடுறோம். அதுக்கு என்ன சீலர் அடித்தா மரம் வந்து கருக்காமல் இருக்கும் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செங்கலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மரம் வைக்கும்போது கரையான் பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ புது வீடு கட்டியிருக்கோம். அதுக்கு அடிக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க்ரோமெட்டி, உட் பிரேமரு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட்டரு, சீலரு, இந்த ஐட்டம்லாம் நம்மளுக்கு இப்போ தேவைப்படுது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய தேக்கு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டைகள் வந்து நிறையா இருக்கும். நம்ம இளைக்கும் போது தெரியும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா 743 அந்த பசையை வச்சு நம்ம ஏற்கனவே அறுக்கப்பட்ட அந்த தூள் வந்து அதாவது மரத்தூள் இருக்கும். அந்த மரத்தூளை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த 743 வந்து நம்ம விடும்போது வந்து பார்த்திங்கன்னா கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம். அந்த ஓட்டை இருந்த இடத்துக்கான தடயமே தெரியாது. இப்போ இந்த 743 பசையை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம். காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். கையை வச்சோம்னா கை சீக்கிரம் பொத்து போகும். அதனால் பெயிண்டரு வந்து கவனமாக வந்து இதை கையாளணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 120 ml சீட்டை போட்டு இதுக்கு மேலே நம்ம பஃபிங் பிடிக்கும்போது அந்த ஓட்டை இருந்ததுக்கான தடையுமே வந்து தெரியாத அளவுக்கு ஆயிரும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரிஜினல் தேக்கு. இந்த தேக்கு மரத்தில் வந்து வெளியே அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா பிரேமரில் எப்படி வந்து கரையான் பிடிக்காமல் அடிக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மரத்துக்கு உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சீலர் அடித்து மரம் எப்படி கருக்காமல் இருக்க போகுதுங்கிறதையும் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி சீலரு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா என்சி டின்னரு தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிபி ப்ரெஷ்ஷை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சீலரு. இந்த சீலர் வந்து இப்போ நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் சீலர் வந்து இப்போ நம்ம தேவைக்கு எடுத்துக்கிற போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ அடிக்க போகிற மரம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மரம், பெரிய நிலங்கிறதுனால 1/2 லிட்டர் சீலர் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இது கூட வந்து மிஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா என்சி டின்னர் நம்ம மிஸ் பண்ணி நல்லா லூஸாக வச்சு நம்ம இந்த நிலைக்கு அடிக்கணும். காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சிமெண்ட் படாமல் இருக்கிறதுக்காண்டி தான் இந்த சீலர் வந்து அடிக்கிறோம். ஏன்னா வீடு பூச போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலிஷ் போடும்போது நம்ம தேய்க்கும் போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் வந்து நல்லா பச்சை தண்ணியாக வந்து நம்ம சீலரை வச்சுக்கிறது நல்லது. இப்போ நம்ம சீலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சீலர் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் இருக்க கிரெயின்ஸ் அவ்வளோவா தெரியாது. இப்போ நீங்கள் கண்கூட பார்க்கலாம் எவ்வளோ கிரெயின்ஸ் நல்லா தெளிவாக தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ தேக்கு மரம் ஒரிஜினாலிட்டி தேக்கு மரம் இப்படி தான் இருக்கும். நல்லா கிரெயின்ஸ் தெரியுது பாருங்கள். இது வந்து நம்ம அடிக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா பூசுறதுக்கு முன்னாடி நம்ம அடித்து வைக்கிறது ரொம்ப சேஃப்டி மரத்துக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த மரத்தில் சிமெண்ட் பட வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து நல்லா கருத்துரும். அதை கருக்கக்கூடாதுங்கிறக்காண்டி தான் இப்போ நம்ம மெயினாக வந்து சீலரே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு நம்ம சீலர் அடிக்கிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலம் வைக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் பூரா வந்து சிமெண்ட் கலவை படுறதுனால மரம் வந்து கருக்கும். அதனால் மரம் கருக்கக்கூடாதுன்றதுனால இந்த சீலர் அடிக்கிறோம். சீலர் அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேகை வந்து ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். இதே வந்து நம்ம சீலர் அடிக்காமல் வந்து மரத்தை வச்சோம்னா இந்த ரேகையெல்லாம் வந்து மறைஞ்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா சிமெண்ட் வந்து கொஞ்சம் பவராக இருக்கும். அதனால் வந்து மரம் கறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சுட்டு நம்ம பூசுறதுக்கு முன்னாடி இந்த சீலர் அடித்து வைக்கிறது மரத்துக்கு சேஃப்டி. அதனால தான் சீலர் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அகரம் உட் பிரேமரு. இந்த அகரம் உட் பிரேமர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேவைக்கு வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கோம். இந்த பிரேமர் வந்து நல்லா பிரைட்னஸாக இருக்கும். இப்போ இந்த பிரேமர் 1 லிட்டர் நம்ம எடுத்தாச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் டெர்மினேட்டரு. இது எல்லா கடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். இது கரையா மருந்துக்கான ஒரு அற்புதமான மருந்து. இதை வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா
இந்த உட் ப்ரைமர் கூட டைரெக்டாக மிக்ஸ் பண்ண போகிறோம். உட் ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேரும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சாதா டின்னர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சாதா டின்னர் யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெர்மினேட்டரை வந்து அது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா டின்னர் ஊற்றினா லூஸ் ஆகிரும். அதனால் வந்து டெர்மினேட்டரை டைரெக்டாக வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் ஒரு கரையான் கூட வந்து நம்மளுக்கு கரையை அரிக்காது. இப்போ டெர்மினேட்டர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சீலர் அடித்து வச்சுருந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இப்போ இந்த உட் ப்ரைமரும் டெர்மினேட்டரும் கலந்த இந்த ப்ரைமரை இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த காலத்துலேயும் உங்களுக்கு கரையான் வந்து நம்மளுக்கு மரத்தை அரிக்காது. மரம் வந்து சேஃப்டியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சீலர் பண்ணிட்டு அந்த பக்கம் ஃபுல்லாக இது வந்து பார்த்தீங்கன்னா மதலுக்குள்ளே போகிறது. மதலுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கலந்துருக்க டெர்மினேட்டரையும் ப்ரைமரையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து இந்த சைடு ஃபுல்லாக அடிக்க போகலாம். அடிச்சிட்டோம்னா இப்போ இந்த பக்கத்தில் பார்க்குறீங்க இந்த செம்மண் கல், அதாவது செங்கல்ல உள்ள எது ஒரு கரையாக இருந்துச்சுன்னா இந்த மரத்தை தான் வந்து அரிக்காது. கரையாக நிற்காத அளவுக்கு நம்ம சேஃப்டிக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட்டரும் ப்ரைமரையும் சேர்த்து கலந்து இப்போ அடிக்க போகிறோம். அடிச்சிட்டோம்னா மரத்துக்கு சேஃப்டியாக இருக்கும். அதாவது இப்போ வந்து நம்ம அடிச்சிருக்க சீலரில் வந்து இப்போ அந்த ப்ரைமர் வந்து இதில் வந்து படாத அளவுக்கு நம்ம வந்து கோடி கட்டி அடிச்சுக்கணும். அப்படி கோடி கட்டி அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சீலரில் படாது. இது மதலுக்குள்ளே போகிறதுனால இந்த ஓரக்கோடியில் மட்டும் இப்போ நம்ம இந்த ப்ரைமரை அடிச்சிடுறோம். இதில் வந்து இந்த கரையான் வந்து எதுவுமே சாப்பிடாத அளவுக்கு சேஃப்டியாக இருக்குது மரத்துக்கு. ஏன்னா இன்றைக்கி நம்ம லட்சக்கணக்கில் வீடு போட்டு கட்டுறது பெரிய விஷயம் இல்லை. அந்த பொருள்களை பாதுகாப்பான முறையில் அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை வந்து உங்களுக்காண்டி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம சேஃப்டியாக பண்ணும்போது இந்த மெட்டீரியல் அதாவது வந்து நம்ம வாங்கியிருக்க மரம் வந்து எப்பயுமே வந்து ஒரு 50 வருஷமோ 100 வருஷமோ அப்படியே மண்ணுக்குள்ளே இருக்குது. செங்கல்ல இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராத அளவுக்கு இந்த மரத்தை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். இந்த மட்டி இந்த ப்ரைமர் கூட நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்க அந்த டெர்மினேட்டர் வந்து சுத்தமாக வந்து கரையானே வந்து அண்ட விடாது உங்களுக்கு. அதனால் எப்பயுமே மரத்துக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரோபிலாக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க்ரோ எல்லோ. இது வந்து கம்பியலுக்கு மெயினாக வந்து புது கம்பியல் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல்களில் வந்து கம்பி வந்து கிரில்லு இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் போடுவீங்க. அது வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இப்போ இந்த ஜிங்க்ரோ மேட் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது தேவையான அளவுக்கு வந்து நம்ம டின்னர் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நார்மலாக வச்சு நீங்கள் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷோட மார்க் தெரியாமல் நல்லா நீட்டாக இருக்கும். கிரில் வந்து அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது. நம்மளுக்கு தேவையான டின்னர் வந்து நம்மளுக்கு தேவைக்கு லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டின்னர் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புதுசாக செஞ்ச கிரில்லுக்கு வந்து இப்போ மட்டி அடிக்கிறோம். இப்போ நம்ம அடித்து வச்சிட்டோம்னா சுத்தமாக வந்து உங்களுக்கு கிரில் துரு பிடிக்காது. மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நிலைக்கு அடிமட்டம் வந்து கண்டிப்பாக அடிச்சிடணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவும் வந்து தளத்துக்கு அடியில் போகிறது. அதனால் மெயினாக இதை மறந்துடாமல் நீங்கள் மட்டி அடிச்சு விட்ருங்க. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சீலர் நம்ம பண்ணியாச்சு. சைடில் வந்து நம்ம ப்ரைமரில் டெர்மினேட்டர் ஊற்றி நம்ம வந்து ப்ரைமரை அடித்தாச்சு. இப்போ வந்து மரத்துக்கு வேலை முடிச்சு இப்படியே தூக்கி வச்சு நிலைய வச்சுட்டு அவங்க பூச முடியல. பூசிட்டா வந்து கரையானை வச்சு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் போட்டாலும் மரமும் வந்து கருக்காது. இப்போ நம்ம 2 சேஃப்டியான வேலையை வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நிலை எப்படி மட்டி அடிச்சிருக்கோம்னு. இதே மாதிரி வந்து பாருங்கள் சீலர் அடித்து மட்டி அடித்து ஓரத்தில் வச்சுருக்கோம்.
இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணி வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும்.